ஏசூஸ் பிராண்டில் இப்போ வரக்கூடிய எல்லா வைஃபை கேமராலையும் பயங்கரமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைட்டில் போட்டிருக்கிறது வந்து H6C Pro அப்படிங்கிற மாடலு. நம்ம யூஸ் பண்ணிக்கிறது 4 MP. இதில் 2 MP அவைலபிள் இருக்குது. அப்படி என்னதான் அப்டேட் அப்படின்னா அதை நீங்களே பாருங்கள். இந்த கேமரா முன்னாடி யாராச்சும் ஹியூமன் வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க எந்த பக்கம் மூவ் பண்ணாலுமே அவங்கள மட்டுமே தனியாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கும். அதாவது கேமரா கிட்ட வந்தாங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும். வேறு பக்கம் மூவ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகி அந்த ஹியூமனை மட்டுமே தனியாக டிடெக்ட் பண்ணும். இதே மாதிரி 2 பேர் 3 பேர் வந்தாலுமே ஜூம் இன் ஜூம் அவுட் அது மாதிரி பண்ணி 2 பேர்த்தையுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. வைஃபை கேமரா இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு போய்க்குங்க. கண்டிப்பாக ஃபீச்சர்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து செட்டிங்ஸில் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இசூஸ் ஆப்பில் கேமராவை செலக்ட் பண்ணிக்கிங்க. எந்த கேமரா செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை டச் பண்ண உடனே இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த செட்டிங்ஸில் உள்ளே போய்க்குங்க. அதில் போனோடனே ஹியூமன் ஷேப் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போயிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் யாராச்சும் இந்த கேமரா கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபோக்கஸ் ஆயிரும். அப்புறம் 2025 ரீச் ஆகிருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. நான் தொடர்ந்து வீடியோ போடணுங்கிற மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லி வேண்டிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.